அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ராகு திசையில் ராகு புத்தி பார்த்தோம். இப்போ ராகு திசையில் குரு புத்தி பார்க்க போகிறோம். பாருங்கள், ராகு திசையில் குரு புத்தி நடந்தால் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட பலன் நடக்கும்? ராகு பெரிய பிரம்மாண்டம், குரு சாந்தம். இந்த ராகு திசையில் குரு புத்தி நடந்தால் ஜாதகத்தில் குரு முதல் நல்லா இருக்கணும். எப்போவுமே ஒரு கிரகம் ஜாதகத்தில் பிறக்கும்போதே கிரகங்களுடைய சாரங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி வரும்போது அந்த கிரகங்களுடைய யோகம் அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும். அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா யோகம் நம்ம ஜாதகத்தில் பக்காவாக வேலை செய்கிறதுக்கு இந்த ராகு திசையில் ராகு புத்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை எப்படி வாங்கிறது அப்படின்னா, குரு தான் பெரியவர். அவங்க ஏதாவது சொன்னால் சரிமான்னு கேட்டு போயிடும். அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன யோகம்னு கேட்டிங்கன்னா, ராகு திசையில் குரு புத்தி நடந்தால் குருமார்களுக்கு போய் பாத பூஜை பண்ணிட்டு வாங்க. பாத பூஜை ஏன்? குரு என்பது குருவை சாந்தப்படுத்துறது. குருமார்கள் என்பது ஒரு பெரிய விஷயம். அவங்க நாளும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை குரு. குரு இல்லாத வெத்தை குருட்டு வெத்தை. அதனால் நம்ம ஜாதகத்தில் அந்த குருவுடைய அம்சம் ஜாதகத்தில் பிரமாதமாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அந்த யோகம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யணும். தெய்வாம்சமாக நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கணும். நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் நம்மளுடைய யோகங்கள் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக அந்த ராகு நம்மளுக்கு அந்த குருவை சாந்தப்படுத்துகிறதா அதோட விஷயம். எப்பவுமே ராகு திசையில் குரு புத்தி வந்தால் வீட்டில் ஒரு மஞ்சள் செடி நட்ட வச்சு தினந்தோறும் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அந்த மஞ்சள் குரு அம்சம் வளர வளர உங்கள் வாழ்க்கை குருவுடைய சாபமெல்லாம் நீங்கி குருவோட ஆசீர்வாதம் அங்கே வரும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சந்தனத்தை அரைச்சி கொஞ்சம் நெத்தியில் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்போது இந்த குரு அம்சம் முகத்தில் நல்லா தெளிவாக இருக்கும். அப்புறம் எங்கேயாவது போனீங்கன்னா சாமி கோயிலில் குரு பகவானுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து வியாழக்கிழமைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். பாருங்கள், இது எல்லாம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நீங்கள் திருப்தியாக முடியும். அதுக்கு அடுத்தது வியாழக்கிழமைக்கு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ் போடுங்க. ஒரு மஞ்சளில் போடுங்க. குருவோட அம்சம் எல்லாம் வந்துடும். அப்புறம் ஏதாவது கல்யாணங்களுக்கு சுபகாரியங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க. கல்யாணம் என்பது சுபம். கல்யாணம்னாலே சுபகாரியம். அதில் மஞ்சள் தாலி கயிறு மஞ்சள், மாங்கல்யம் கட்டக்கூடியது மஞ்சள், கங்கணம் கட்டுறது மஞ்சள், மேலதாள வான வேடிக்கை எல்லாம் மனசு சந்தோஷப்படுத்தக்கூடியது அத்தனையுமே மகிழ்ச்சி எல்லாமே குரு. அதனால் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு உதவி செய்யுங்க. இல்லை ஒரு காசு இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கு உதவியாக இருங்க. என்ன, அவங்களுக்கு ஒரு பட்டு சேலை வேஷ்டி அவ்வளோதான், ஒரு சின்னதாக ஒரு மங்கிலியம் எடுத்து நீ மனசார கட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷம் அடைஞ்சு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா உங்களால் எங்கேயோ பிறந்தவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்க 2 பேர் எப்படி மனசு ரீதியாக உடம்பு ரீதியாக சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த வாழ்த்துக்களெல்லாம் உங்களுக்கு வரும். அந்த காலத்தில் இது எல்லாம் தான் அந்த காலத்தில் இந்த ராகு திசையில் குரு புத்தியில் இப்படியெல்லாம் செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி முன்னோர்கள் எல்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அது நம்மளுக்கு கிடைக்கிது வரப்பிரசாதம். இந்த டைரி ஒன்று முதல் வச்சுக்கோங்க. புதுயுகம் சேனல்னு ஒரு டைரி போட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு டைரி வாங்கிடுங்க. புதுயுகம் சேனலுக்குன்னே ஆதிகால பரிகாரங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோமோ அதையெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா அடுத்த தலைமுறைகள் எடுத்து பார்ப்பாங்க. என் பாட்டி இப்படி எழுதி வச்சுருக்காங்க,
இந்த புதியுகம் டிவியிலேருந்து இவ்வளோ விஷயம் கிடச்சிது, இந்த விஷயத்தெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு எழுதி வச்சுக்கிறாங்க. உங்கள் குலதெய்வத்தோட பேரை எழுதுங்க, நீங்கள் எந்த ஊரில் வாழ்ந்தீங்கிறத எழுதுங்க, உங்கள் அப்பா அம்மா பேரை எழுதுங்க, உங்கள் முன்னோர்கள் பேரெல்லாம் எழுதி வைங்க, நீங்கள் என்னெல்லாம் எந்த கோயிலில் என்ன சாமி கும்பிட்டின்னு எழுதி வைங்க, என்னென்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதெல்லாம் எழுதி வைங்க. நாளைக்கு நீங்கள் அதை விட்டுட்டு போகும்போது அந்த உங்களுக்கு பிறந்த வாரிசுகள் எடுத்து பார்த்தாங்கன்னா, அடடே குலதெய்வ கோயில் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், குலதெய்வ கோயில் இவ்வளோ கிராமத்தில் இந்த இடத்துல இருக்குதுன்னு அம்மா எழுதி வச்சுக்கிறாங்க, இத்தனை காலமாக அவங்க தான் பூஜை பண்ணிக்கிறாங்கன்னு அதில் வரும். அப்போ யாரையுமே கேட்காம அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த கோயிலில் போய் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கும்பிட்ட தெய்வம் இதுதான்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு கொண்டாடுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ எழுதாத விஷயம் அழுதாலும் வராது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுங்க, உண்மையாலுமே நம்மளுக்கு எழுதாத கணக்கு அழுதாலும் வராதுன்ட்டாங்க. அப்போ நீங்கள் எழுதி வைங்க, அடுத்த தலைமுறைக்கு அது பேசும். எப்படி? அதனால தான் நான் புத்தகத்தை எழுதினேன். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம், ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம கூட வரும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் இந்த உலகத்தில் சொத்தை விட்டுட்டு போயிடுவீங்க, கூட பிறந்தவங்களை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க. எல்லாம் இந்த பூமி விட்டு போகும்போது சொல்கிறேன். நம்ம தாய் தந்தை விட்டுட்டு போயிடுவோம், நம்ம யாரு கூட பாசமாக இருந்தோமோ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் போகும்போது ஒன்றே ஒன்று மட்டும் கூட வரும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ சொல்கிற கேளுங்க. நீங்கள் செய்த தானம் தர்மம் புண்ணியம் ஒன்று மட்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களோட வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் தர்ம வழியில் போகணுமா வேண்டாமா சொல்லுங்கள். அப்போ புண்ணியம் ஒன்று மட்டும்தான் நம்ம கூட வரும். கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த புண்ணியம் நம்மளுக்கு தெரியாது, 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி நாம் செய்த புண்ணியம் நம்மளோட வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க யாரும் கூட வரமாட்டாங்க. எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு மாய வலை மாதிரி. எல்லோரும் தாய் உள்ள அண்ணன் தம்பி சொந்த வந்தோம் எல்லாத்துக்கூட பேசலாம், பழகலாம், போகலாம், வரலாம். இந்த உலகம் அப்படியே சந்தை மடை மாதிரி எல்லோரும் அங்கங்கே பழகிக்குவாங்க. இந்த வர்றது எல்லாமே இந்த இடத்துல தங்கிக்குவாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்த இலக்கு அடையிறதுக்கு நம்ம செய்த புண்ணியம் ஒன்று மட்டும்தான் நம்ம கூட வரும். அப்போ நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சுருந்தா தானே முதல்ல கூட வரும். அப்போ புண்ணியமே சேர்த்து வைக்கலைன்னா வெறும் மனுஷன்தான் முன்னாடி போகணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தர்ம வழி தான் இதெல்லாம் காரணம். அதனால தான் ராகு திசையில் குருபத்தி நடந்தால் குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, குருமாருக்கு பாத பூஜை பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்திக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள், சந்தனத்தை அரைச்சி நெத்தியில் வைங்க, மஞ்சள் செடியை நட்ட வைங்க, மஞ்சள் சட்டை போடுங்க. எல்லாமே இந்த ராகு திசையில் குருபத்தியில் செய்யும்போது ஏன் உங்களுக்கு தப்பு நடக்கும்? நல்லதாக நடக்கும். அப்போ அந்த ராகு நினைப்பார், அடடா இந்த குருவோட இயக்கத்தை ரொம்ப இயக்கிட்டாரே, அப்போ இவருக்கு நம்ம புண்ணியத்தை நிறைய செய்யும்போது நம்ம புண்ணியத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் பண்ணித்தான் ஆகணும்னு குருவும் நினைப்பார், ராகு நினைப்பார். இந்த ராகு பற்றி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ராகு கெட்டவராக இருந்துச்சுன்னா சிவன் எதுக்கு கழுத்தில் போட்டுக்கிறாரு? பார்வதி தாயார் எதுக்கு கழுத்தில் போட்டுக்குது? கருமாரி அம்மா எதுக்கு தலைக்கு மேலே கொடை பிடிச்சிருக்குது? முருகர் வேலும் மயிலும் பக்கத்தில் எதுக்கு பாம்பை வச்சுருக்காரு? பெருமாள் எதுக்கு பாம்பு மேலே படுத்திருக்காரு? அப்போ பாம்பு கெட்டவரா? அதாவது ராகு என்பது இந்த உலகத்திலேயே அவங்களாட்ட போகத்தை அனுபவிக்க முடியாது. அவ்வளோ போகத்தை அனுபவித்து முடிக்கிறதுக்கு அந்த போகத்தை கொடுத்துட்டு ஆடி அடங்கும் வாழ்க்கையடாங்கிற மாதிரி ராகு திசையில் நிறைய போகங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவித்து வாழ்க்கையில் நீ எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஞானி மாதிரி ஒரு குரு ஆகிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ பேரம்பேத்தி வரைக்கும் நீ எல்லாம் எடுத்துகிட்டு கல்யாணமெல்லாம் மக்கமார்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நீ ஒரு ஞானி மாதிரி சேருங்கிறதுக்காகத்தான் எல்லா கடமையும் முடிச்சுட்டு நீங்கள் சன்னியாசி ஆகுங்கன்னு சொன்னாங்க. எடுத்தோன்னே சன்னியாசி ஆகுங்கன்னு சொல்லலை. நீ பிறந்ததே வாழ்கிறதுக்காகத்தான். அந்த வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. அங்கே தானே போகிறோம். 120 வருஷம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் இருக்குது. 60 வருஷ வாழ்க்கை சிற்றின்பம், 60 வருஷ வாழ்க்கை பேரின்பம். போதுமே. பகுதி வாழ்க்கை கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவோம், பகுதி வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். இதை பிரிச்சுக்குங்க, அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் ராகு திசையில் குரு புத்தியில் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் காளகஸ்தி கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நாகூர் நாகராஜா கோயில் போயிட்டு வாங்க. இது இல்லாமல் குருபுத்தி நடந்தால் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
இது எல்லாமே பாருங்கள், இந்த ஆதிகால பரிகாரம் புத்தகம் A4 சைஸ் கொடுத்துருக்கேன். 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே 2 நாளில் கிடச்சிரும். நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். இது இல்லாமல் நேரடியாகவும் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. இதில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய குலப்பேரே வச்சுருப்பேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய மூளைக்குள்ளே என்ன ஓடிச்சோ அத்தனையும் அதில் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே மக்களுக்கே சமர்ப்பணம். 1500 ஆதிகால பரிகாரங்கள் அதில் இருக்குது. அதை போனீங்கன்னா இன்னும் எளிமையாக பார்ப்பீங்க. சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போடுங்க, ஆயிரக்கணக்கான பதிவுகள் அதிலே வரும். இது இல்லாமல் நம்ம ஜாதக ரீதியாக மக்களை ஒரு புண்ணியமான ஸ்தலத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம், புண்ணியமான கோயில்களுக்கு அழைச்சிட்டு போகிறோம். மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் கோயில், விஸ்வாமித்திரருடைய கோவில், தசரத மகாராஜாவுக்கே யாகம் செய்த கோவில், அப்பேற்பட்ட கோவில் அங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். எல்லாத்துக்கும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அதிலிருந்து விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.